பாரதிய ஜனதா கட்சியுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்துக் கொண்ட சரத்குமார் தற்பொழுது பாஜக மட்டுமல்ல கூட்டணி கட்சியான அதிமுகவையும் எதிர்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்காக பாஜக மேலிடம் ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது. ஆனா அந்த தொகுதியில நான் போட்டியிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறார் சரத்குமார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான சரத்குமார் தென் மாவட்டங்கள்ல தனக்கென தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர். இது மட்டுமில்லாம தமிழ் சினிமாக்கள்ல நடித்த மூலம் தமிழ்நாடு முழுவதும் தனக்கென ரசிகர் பட்டாளங்களை உருவாக்கி கொண்டவர். அதுமல்லாம அவர் சார்ந்திருக்கும் நாடார் இனத்தவர் மக்கள் மத்தியிலும் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. நீண்ட காலமாக சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வந்த அவர் சமீபத்தில் தேசிய கட்சியான பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து விட்டார். இதன் பிறகு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில எந்தவித பதவியும் வழங்கப்படல. கிட்டத்தட்ட அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கும் நிலையில ஊடகங்கள்ல மட்டும் அவ்வப்போது பேசி வராரு. தற்பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற திட்டத்துல இருக்கு. அந்த வகையில சரத்குமாருக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கலாம்னு முடிவு செய்யப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் ஏற்கனவே சரத்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்காசி தொகுதியை அவருக்கு வழங்கலாம்னு முடிவெடுத்தது. இது தொடர்பாக கூட்டணி கட்சியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனை செய்த போது தென்காசி தொகுதியை விட்டுத்தர முடியாது, ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வ மோகன் தாஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம்னு உறுதியா சொல்லிவிட்டார். இது மட்டுமில்லாம அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசும் தங்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதியில தென்காசி தொகுதியை ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கு. தென்காசி பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் அதிகம் இருப்பதால அதிமுகவுடன் கூட்டணி சேரும் பொழுது வெற்றி பெறலாம்னு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கணக்கு போட்டிருக்கு. எனவே அடுத்த கட்டமாக சரத்குமாருக்கு திருச்செந்தூர் தொகுதியை ஒதுக்கலாம்னு பாஜக மேலிடம் முடிவு செஞ்சிருக்கு. அதற்கு அதிமுக தரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா சரத்குமாரை பொறுத்தவரையில நான் திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். இதற்கு காரணம் ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சரத்குமாருக்கு திருச்செந்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதி திமுக பலம் வாய்ந்த தொகுதியாகும். திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு வெற்றி பெற்று வராரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரத்குமார் ஏற்கனவே தோல்வியை சந்திச்சிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில தற்பொழுது திருச்செந்தூர் தொகுதியில் மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணனை போட்டியிடுவார்னு தெரியுது. எனவே திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட்டால் தோல்வியை சந்திக்க நேரிடும் என சரத்குமார் கருதிருக்கிறார். இதனால எனக்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் அல்லது தென்காசி தொகுதியை ஒதுக்கி தாருங்கள்னு அவர் கேட்டு வராரு. அல்லது நாங்குநேரி தொகுதியாவது எனக்கு விட்டு கொடுங்கள்னு கேட்டிருக்கிறாரு. கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் தென்காசி தொகுதியில சரத்குமார், நாங்குநேரி தொகுதியில அவரது கட்சியினர் மூத்த தலைவரான எர்ணாவூர் நாராயணன் ஆகியோர் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் அடிப்படையில் அவர் நாங்குநேரியை கேட்டிருக்கிறார். ஆனா அதிமுக தரப்புல நாங்குநேரியை தர முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது தென்காசி தொகுதியும் ஒதுக்கி தர முடியாது, நாங்குநேரி தொகுதியும் ஒதுக்கி தர முடியாது என்ற சூழ்நிலையில தைரியமாக திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிடுங்கள்னு கூறி வராங்க. ஆனா இதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் சரத்குமார் தென்காசி தொகுதியை ஒதுக்கி தந்தால் போட்டியிடுகிறேன், இல்லை என்றால் நான் தேர்தல் பிரச்சாரம் மட்டுமே செய்வதோடு நிறுத்திக் கொள்கிறேன்னு தெரிவிச்சிருக்கிறார். எனவே அதிமுக பாஜகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்பொழுது சரத்குமாருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் இது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும்னு அதிமுக பாஜக மேலிடம் தகவல் தெரிவிச்சிருக்கு. எனவே அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.